எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மனசை மட்டும் விட்டுறக்கூடாதுங்க. அது குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், காதல் தோல்வியா இருக்கட்டும், ஏதோ நம்பிக்கை துரோகமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, நம்ம மீறி எதுவுமே நடக்காது. அப்படி நடக்குதுன்னா அது கண்டிப்பா ஒரு நல்லதுக்காக தான் இருக்கணும். அப்படி ஆலோசிக்கணும். ஒரு நாள் வலியோட போவோங்க, இன்னொரு நாள் மறந்து போகும், அதுக்கு அடுத்த நாள் பழகி போகும். இவ்வளவுதாங்க வாழ்க்கை. இதுக்காக போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறன்றது, தப்பு தப்பா ஆலோசிக்கிறது, வேற ஒரு கெட்ட பழக்கத்துக்கு போறது, இதெல்லாம் சரியே கிடையாது. என்னை பொறுத்த வரலும் சொல்றேன். அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். எதுக்குமே ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி கவலையே படக்கூடாது. அதை விட வாழ்க்கையில உங்களுக்கு நல்லதா கிடைக்க போகுது. அது போல யாராச்சும் உங்களுக்கு தோன்றவங்க இருந்தீங்கன்னு வச்சுங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கஷ்டம் வர்ற நேரத்துல, வலி வர நேரத்துல இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி வலி மறந்து போயிடும், கொஞ்சம் மறந்து போயிடும், அப்புறம் பழகி போயிடும். அதுக்கு அடுத்தது நம்ம வேலைங்களை நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. உங்களுக்கு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு எதுவுமே சரியா அமையலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு பெஸ்டா கொடுக்க போறாருன்னு அர்த்தம். சீரியஸா சொல்றேன். நானும் அனுபவிச்சிருக்க அனுபவம், என்னோட அனுபவத்துல சுத்தி இருக்கிறவங்கள பாக்குறத வச்சுதான் நான் சொல்றேன். இது சும்மா ஏதோ கண்டென்ட்டுக்காக சொல்றது கிடையவே கிடையாது. தேவையில்லாம உயிரை எடுத்துக்கிறதெல்லாம் சின்ன விஷயம்தான், செகண்ட்ல எடுத்துக்கலாம். பின்னாடி நம்மளை நம்பி இருக்கிறவங்க, குழந்தைங்க, பொண்டாட்டி, கணவர், குடும்பம், கூட பிறந்தவங்க, இவங்களெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது என்ன, இது எதுவா இருந்தாலும் உங்களை விட்டு எது போனாலும் சரி, அது காதலா இருந்தாலும் சரி, போட்டோம். இன்னொரு நல்ல பொண்ணு கிடைப்பா. குடும்பத்துல பிரச்சனையா விடுங்க, இன்னும் நல்லா இருக்கும். கஷ்டம் யாருக்கும் நிரந்தரம் கிடையாதுங்க. உலகம் உருண்டை, நம்புறோம்ல நம்ம, அவ்வளவுதான். ராட்டினம் மாதிரி வாழ்க்கை. கீழே இருக்கிறோம் மேல போவோம், மேல இருக்கிற கீழே வருவான், தெரியும்ல. இதை ஒன்றும் புதுசா யாருக்கும் சொல்ல தேவையில்லை. அது போல அவ்வளவுதாங்க. இதுக்காகலாம் ஒரு கெட்ட வழியில போறது, உயிரை விட்டுணுன்றது அது சரியான தீர்வே கிடையவே கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் டைவர்ட் பண்ணுங்க, வேற எதையாவது ஆலோசிங்க. உங்க வாழ்க்கை அவ்வளோ நல்லா அமையும். சீரியஸா சொல்றேன். கெட்ட வழிக்கு மட்டும் போகவே போகாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு சிலருக்கு அட்வைஸ் பண்ணி இன்னைக்கு நல்லா இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க. அதனால அந்த கான்பிடென்ட்ல தான் நான் இப்போ இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா எப்பவும் சொல்றதுதான். நான் சொல்றது சரிதானே?